மனிதனும் மைண்ட் செட்டும். அவங்க பேசினா நாங்களும் பேசணும். அவங்க சண்டை பிடிச்சி பேசாமல் இருந்தால் நாங்களும் பேசக்கூடாதுப்பா. இங்கே பாரு, அவன் எனக்கு 5 வருஷமாக தெரியும், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ அவனோட கதைக்க மாட்டேங்கிற. கொஞ்சம் பழகித்தான் பாரு. இங்கே இருக்கிறவங்க 1000 பேர் 1000 விஷயம் சொல்லுவாங்க. எனக்கு தெரியாதா உனக்கு தெரிய போகுது? நான் தான் சொல்கிறேன்ல, அவன் ரொம்ப நல்ல பையன். ஜஸ்ட் கேஷுவலாக பேசிப்பார், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அவங்க எங்களோட வீட்டு பக்கத்தில் வந்து 6 வருஷமாகுது. நல்ல நாள் பெருநாளுக்கெல்லாம் நாங்கள் சாப்பாடு ஷேர் பண்ணுவோம். எனக்கு ஒன்றுனா அவங்க தான் வந்து நிற்பாங்க. அந்த நன்றியெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக நான் அவங்களோடலாம், அவங்க எனக்கு இந்த உறவு அக்கா மாதிரி. பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னே தெரியாத காலத்தில் எனக்கு ஒன்றுனா ஓடி வந்து உதவுவாங்க. அவங்களுக்கு ஒன்றுனாலும் நான் நிற்பேன். புரியுதா? இங்கே பாருங்கள், அவள் எனக்கு ரொம்ப நெருக்கமானவள். என் பர்சனல் நான் அவளுக்கு சொல்லியிருக்கேன், அவளோட பர்சனல் எனக்கு தெரியும். ரொம்ப நல்ல பிள்ளை. நீங்கள் எல்லோரும் அவளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க, அவட்ட இருந்து கற்றுக்குங்க, பார்த்து பழகுங்க. சரியா? அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அவள் ரொம்ப டேலண்ட்டாக இருக்கா. நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு போகணும். எல்லோரும் ஒன்றா ஒர்க் பண்ணணும். சரியா? இந்த மாதிரி அவங்களுக்கு விருப்பமான நேரத்தில் அவங்களுக்கு விருப்பமானவங்களை பற்றி புகழ்ந்து பேசுகிற மாதிரி தெரியாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி சண்டை பிடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். உன்னை யார் அவனோட பேச சொன்னது? 5 வருஷமா பொய்யான வேஷம் போட்டு என்னை ஏமாத்தியிருக்கான். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேருந்து அழிச்சிட்டேன், பிளாக் போட்டேன் அவனோட நம்பரை. அவனோட நீ கதைப்பியா இருந்தால் என்னோட கதைக்காத. சரியா? இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் இப்போ முடிப்பேன். புரியுதா உனக்கு? இங்கே பாருங்க, பக்கத்து வீடுன்ற பேர் தான் ஒரு நல்லது கெட்டத்துக்கு வராங்களா? பொய், அவ்வளவு நாடகம். என்னத்தை சொல்கிறது? ஏன் தான் இவங்கள்ட்ட சோறெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன்னு எனக்கு தோணுது. உதவிக்கா வராங்க, உபத்திரம் செய்ய தான் இருக்காங்க பக்கத்து வீட்டில். இங்கே பாருங்கள், இந்த பொண்ணுக்கு திறமன்ற ஒரு விஷயமே இல்லை. எப்படி இவ்வளோ தூரம் வளர்ந்தா இந்த பொண்ணு? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு சான்ஸும் கொடுத்துட்ருக்கேன். அங்கே திருந்துற மாதிரியும் இல்லை, படிக்கிற மாதிரியும் இல்லை. அந்த பொண்ணோட சேர்ந்து நீங்களும் கெட்டு போனீங்கன்னு வைங்களேன், இருக்க வேண்டியதான் இப்படியே. இந்த மாதிரி ஆயிரும். அப்போது அவங்களுக்கு பிடிக்கும் போது நாங்கள் பேசணும், அவங்களுக்கு பிடிக்காத போது நாங்களும் சண்டையாக இருக்கணும். இது என்ன மாதிரியான மைண்ட் செட்?